வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2019 சாட் கொஷின் பேப்பரு. இதில் வந்து சயின்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சயின்ஸ் பார்ட் 1ல் 20 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். பேலன்ஸ் இருக்க 20 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை 141, ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். என்ன சொல்கிறாங்க? பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு ரிமூவ்ஸ் கிரீஸ் ஸ்டைன்ஸ் ஃப்ரம் கிளாத்ஸ். செகண்ட் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். தேர்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோப். ஃபோர்த் வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். தமிழ்லேயும் பாருங்கள். அமோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் உள்ள எண்ணெய் கரையை நீக்குகிறது. கால்சியம் ஹைட்ராக்சைடு கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு உரம் தயாரிக்க பயன்படுகிறது. இதில் இன்கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட கரெக்டான யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்ஸ் இந்த லெசனில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ இன்கரெக்ட் பேர் வந்து என்ன? மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மேனுஃபேக்சரிங் ஃபர்டிலைசர்ஸுங்கிறது தப்பு. கரெக்டான யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 142, which one of the following resin codes in plastic items are unsafe? கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரெசின் கோடு வந்து அன்சேஃப்னு கேட்குறாங்க. தமிழில் பாருங்கள். பின்வரும் நெகிழி ரெசின் குறியீடுகள் எது பாதுகாப்பற்றது? ஓகேங்களா? 1 2 3 367 345 567. ஸோ எது அன்சேஃப் அப்படின்னா 367. இந்த ரெசின் கோட்ஸ் தான் அன்சேஃப் கோட்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அந்த லெசனில் 9th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் இந்த லெசனு பிளாஸ்டிக் ரெசின் கோட்னு ஒரு சார்ட்டே கொடுத்துருக்காங்க. அன்சேஃப் எது சேஃப் எது அப்படின்னு. இது வந்து அன்சேஃப். ஓகேங்களா? அப்போ உங்கள் டாஸ்க் என்ன? சேஃப். ஸோ எந்தெந்த ரெசின் கோட்ஸ் வந்து சேஃப் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அன்சேஃப் வந்து 367 ஆப்ஷன் பி. அடுத்து 143, which among the following is highly toxic and inflammable gas? தமிழில் பாருங்கள். பின்வரும் வாயுக்களில் எது அதிக நச்சுத்தன்மையும் எளிதில் தீப்பற்றக்கூடியதும் ஆகும்? கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து இன்னொரு இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ ஹைலி டாக்ஸிக்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இன்ஃப்ளேமபிள்னு வராமல் ஹைலி டாக்ஸிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. CO ஆப்ஷன் இல்லை அப்படின்னா CO2 அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகலாம். பட் ஆனால் CO இருக்கிறனால கார்பன் மோனாக்சைடு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். ஓகேங்களா? கார்பன் மோனாக்சைடு இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து CO2. ஸோ அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. ஹைலி டாக்ஸிக்னு கேட்டிருக்காங்க. அப்படி கார்பன் மோனாக்சைடு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து 144, த ரீசன் ஃபார் அன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். தமிழில் நானோ துகள்களின் நிலையற்ற தன்மைக்கு காரணம் ஹைட்ராலிசிஸா ஹைட்ரேஷனா கம்பஷன் ரிடக்ஷன் கேட்குறாங்க. கம்பஷன் தான் கரெக்டான ஆன்சரு. இந்த கொஸ்டின் 9th அப்ளைட் ஹெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தமிழில் வந்து எரியூட்டல். நிலையற்ற தன்மைக்கு காரணம் எரியூட்டல். அடுத்து 145, அக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் மேட் விசிபிள் பை த யூஸ் ஆஃப் டேஷ் விச் டர்ன்ஸ் பர்பிள். தமிழில் பாருங்கள். மறைக்கப்பட்ட கைரேகைகள் டேஷ் பயன்பாட்டினால் ஊதா வண்ணமாக தெரிகிறது. 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சைனோ அக்ரிலேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், நின் ஹைட்ரேன், சில்வர் நைட்ரேட். கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா நின் ஹைட்ரேன். இது வந்து 9th அப்ளைட் ஹெமிஸ்ட்ரியில் இந்த கொஸ்டின் நம்ம டேரெக்டாக அவங்க போல்ட் பண்ணியே காமிச்சிருப்பாங்க நின் ஹைட்ரேன் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ ஃபாரன்சிக்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த வேர்டு வந்து நின் ஹைட்ரேன் போல்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நின் ஹைட்ரேனை? மறைக்கப்பட்ட கைரேகைகள். ஸோ அக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து விசிபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நின் ஹைட்ரேன்ங்கிறது. உங்களுக்கு என்ன டாஸ்க்னா இந்த சைனோ அக்ரிலேட் அப்படின்னு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? சைனோ அக்ரிலேட் இந்த சப்ஸ்டன்ஸும் அந்த லெசனில் அதே பேரலாம் மேலே கொடுத்துருப்பாங்க. அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டினை 146, பிக் அவுட் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் ப்ளூ விட்ரியால். தமிழில் நீல விட்ரியாலின் சரியான சூத்திரத்தை கண்டறிக. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். CuSO4
5H2O 10th ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸில் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ ப்ளூ விட்ரியால் கூட நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. அதோட ஃபார்முலா மட்டும் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த ஃபார்முலாஸ் முக்கியமான வேர்ட்ஸ், இந்த ப்ளூ விட்ரியால்லாம் என்ன, இந்த மாதிரி முக்கியமாக இருக்க ஒரு 10 கீவேர்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதோட ஃபார்முலாஸ் எழுதி பார்த்துக்கோங்க. மேபி வேறு எது கேட்கலாம் இந்த ட்ரிப்பு. அடுத்து 147. When exposed to sunlight, parenchyma cells may develop chloroplast and are known as. தமிழில் சூரிய ஒளிப்பட்டு பேரன்கைமா செல்கள் குளோரோபிளாஸ்டை உருவாக்கும் போது அவை டேஸ் எனப்படும். கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா குளோரன் கைமா. தமிழில் பாருங்கள் குளோரன் கைமா. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அந்த லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினை. அடுத்த கொஸ்டினை 140. கிவ் த கரெக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். தமிழில் ஒளி சேர்க்கைக்கான சரியான சமன்பாட்டினை தருக. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் 9th படிக்கிறீங்க, 10th இந்த ஈக்குவேஷன் வருது உங்களுக்கு. 6CO2 + 6H2O in the presence of photosynthesis and chlorophyll gives C6H12O6 + CO2. ஓகேங்களா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த லெசனில் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இந்த ஈக்குவேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிப்பீங்க. ஈவன் 10th கூட ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி சயின்ஸ் 19th கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டஃப்பானது வரல உங்களுக்கு. அடுத்து 149. In some bacteria outside the cell wall there is an additional slimy protective layer called dash made up of dash. தமிழில் பாருங்கள், சில பாக்டீரியாவில் செல் சுவருக்கு வெளியே உள்ள டேஷ் என்ற மெல்லிய துணை பாதுகாப்பதற்கு டேஷால் ஆனது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கேப்சூல் அண்ட் பாலிசாக்ரைட்ஸ். தமிழில் அதே தாங்க, கேப்சூல் அண்ட் பாலிசாக்ரைட்கள், எதுவுமே மாறாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து 150. விச் இஸ் ஆர் ராங் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். தமிழில் நீர் தாவரங்களின் தகவல் அமைப்புகளில் தவறான கூற்று எது? என்ன? ஃபஸ்ட் ஏ வந்து என்ன சொல்கிறாங்க, ஏர் சேம்பர்ஸ் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு பிளான்ட், ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஹவ் ஷார்ட் லீவ் ஸ்டாக், ரூட்ஸ் ஆர் போர்லி டெவலப், சம்மர்ஜ்ட் லீவ்ஸ் ஆர் ப்ராட் அண்ட் பிக். தமிழ்லையும் பார்த்துருங்க. காற்றறை பைகள் அவற்றிற்கு உறுதித்தன்மையை தருகின்றன. மிதக்கும் இலைகள் குட்டையான இலைக்காம்புகளுடன் இருக்கும். வேர்கள் நன்கு வளர்ச்சி அடையாமல் இருக்கும். நீரில் மூழ்கிய இலைகள் அகன்றும் பெரியதாகவும் இருக்கும். என்ன கேட்குறாங்க? ராங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது தவறானது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? தவறான கூற்று தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னா 2, அதாவது B and D ஒன்லி. பியும் டியும் தான் தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அடுத்து 151. ஆயுஷ் ரெஃபர்ஸ் டு சிஸ்டம்ஸ் ஆஃப் யுனானி, சித்தா, ஆயுர்வேதா. தமிழ்லையும் பாருங்கள். ஆயுஷ் என்பது கீழ்கண்ட எந்த மருத்துவ முறையை குறிக்கின்றது? அனைத்தும். ஓகேங்களா? இவை அனைத்தும், மேற்கொண்ட அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். யுனானி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாமே சேர்ந்து ஆயுஷ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் தி எபவ் ஆயுஷ் அப்படின்னா யுனானி, சித்தா அண்ட் ஆயுர்வேதா. அடுத்து 152. ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, நெகமையா க்ரூ. 10th ஸ்டாண்டர்ட் பிளான்ட் அனாட்டமி கொஸ்டினில் போல்ட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நேம் வந்து போல்ட் லெட்டர்ஸ்லேயே இருக்கும். ஓப்பன் பண்ணணும். பிளான்ட் அனாட்டமி லெசன் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த ஒரு நேம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான கொஸ்டினை, ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழில் காமிச்சிடறேன். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனு. அடுத்து 153. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு ரீசனும் அசர்ஷனும் கொடுத்துட்டாங்க. தமிழில் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இஸ் டியூ டு த சேஞ்ச் இன் டெரிஜிட்டி ஆஃப் த காட் செல். ரீசன் வந்து என்ன? எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ் இஸ் கால் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க. தமிழில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இலைத்துளையானது திறந்தும் மூடும் செயல்படுவது காப்பு செல்களின் விரைப்பழுத்த மாறுபாடுகளில் நடைபெறுகிறது. காரணம், இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவி போக்கு எனப்படும். இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னென்னா ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் இதுக்கு. அடுத்து 154. When leech attaches itself to the body of the host, continuous supply of blood is maintained by the presence of dash in its salivary gland. தமிழில் விருந்தோம்பியின் உடலில் ஒட்டி கொள்ளும் அட்டை உமிழ்நீர் சுரப்புகளில் உள்ள டேஸ் மூலம் தொடர்ச்சியாக ரத்தத்தை உறிஞ்சுகின்றது. என்னென்ன ஆன்சரு? ஹிருடின் அப்படின்னு கரெக்டான ஆன்சரு. தமிழ்லேயும் அதே தான், ஹிருடின். ஓகேங்களா?
ஸோ இந்த கொஷின் எங்கே எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இந்த லெசனில் லீச் அப்படின்னு அந்த டாபிக் இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் ஹெருடின் அப்படிங்கிறது உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்லேயும் அதே தான், அட்டை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கும். அந்த லெசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் தான் அட்டை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 155 which act as the pacemaker of the heart. தமிழில் இதயத்தின் பேஸ்மேக்கராக செயல்படுவது சைனோ ஆட்ரியல் நோட், சைனோ ஆட்ரியல் கணு. இது 10th ஸ்டாண்டர்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இந்த லெசனில் ஹார்ட் அந்த டாபிக் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது, இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ சைனோ ஆட்ரியல் நோடு. அடுத்து 156 கொஸ்டின்னு. இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டினே தப்பாக இருக்குது. ஏன்னா தமிழில் என்ன கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் வேறு இருக்குது. இங்கிலீஷில் வந்து என்ன கேட்குறாங்க, பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர். தமிழில் என்ன எழுது, சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினே வந்து மிஸ்டேக்காக இருக்குது. நான் கொஸ்டினை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன, RH ஃபேக்டர். ஸோ இது யார் இது பண்ணால், சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு, AB பிளட் குரூப்பு, புர்கிஞ்சி ஃபைபர்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான், RH காரணி. ஸோ இது இந்த நேம் கொடுத்துருவாங்க, லான்ஸ்டைன் மற்றும் வீனர். இரத்த ஓட்ட மண்டலம் டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி. AB இரத்த வகை வில்லியம் ஹார்வி. புர்கிஞ்சி கற்றைகள் வில்லியம் ஹில்ஸ். இங்கே என்ன கேட்குறாங்க, சரியான இணைன்னு கேட்குறாங்க தமிழில், பட் ஆனால் இங்கிலீஷில் இன்கரெக்ட் பேரண்ட் கேட்குறாங்க. ஸோ இன்கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே தான் இன்கரெக்ட். ஓகேங்களா? நீங்கள் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டும் AB பிளட் குரூப் இது ரெண்டுமே இன்கரெக்ட் பேரிங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் கரெக்ட். உங்களுக்கு RH ஃபேக்டரும் புர்கிஞ்சி ஃபைபர்ஸும் கரெக்ட். சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் யாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். AB பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 157 ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். தமிழில் பார்த்துருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஜிஜினம், இலியம், சீக்கம், குடல் உறிஞ்சிகள். ஸோ ஆட் ஒன்று என்ன, சீக்கம் அப்படிங்கிறதான் கரெக்டானது ஆன்சரு. அடுத்து 158 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் Arolora connective tissues. Join skins to muscle, fill space inside organs, provide shape to body and protect soft tissues and organs, helps to repair tissues after injury. ஸோ இது எது கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சிற்றிடை இணைப்பு திசுவின் பணிகள். இது தோலை தசையுடன் இணைக்கிறது, உறுப்புகளின் உட்பகுதி இடைவெளியை நிரப்புகிறது, உடலுக்கு வடிவத்தையும் மென் திசுக்களுக்கு உள்ளுறுப்புகளுக்கும் பாதுகாப்பை அளிக்கின்றன, காயமடைந்த திசுக்களை பழுது பார்க்கின்றன. இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா தேர்ட் ஆப்ஷன் ABD. ஸோ A join skin to muscle, fill space inside organs, D helps to repair tissues after injury. ஓகேங்களா? 159 மேட்ச் த ஃபாலோயிங்கு. ட்ரிப்சின், அமிலேஸ் பை லிப்பேஸ். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட்ஸ் ஃபேட் டு ஸ்மாலர் ட்ராப்லெட்ஸ், ஆக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டீன், டைஜஸ்ட் ஃபேட்ஸ், பிரேக் டவுன் ஸ்டார்ச் டு மால்டோஸ். மேட்ச் த ஃபாலோயிங். ட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா A வந்து 2 ஆக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டீன், அமிலேஸ் அப்படிங்கிறது B வந்து 4 பிரேக் டவுன் ஸ்டார்ச் டு மால்டோஸ், பைல் வந்து கன்வெர்ட்ஸ் ஃபேட் டு ஸ்மாலர் ட்ராப்லெட்ஸ், லிப்பேஸ் வந்து ஆக்ட்ஸ் ஆன் லிப்பேஸ் வந்து டைஜஸ்ட் ஃபேட். தமிழ்லேயும் கொஸ்டினை காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ட்ரிப்சின், அமிலேஸ், பித்தநீர், லிப்பேஸ். கொழுப்பை சிறு துளிகளாக மாற்றுகிறது, புரதத்தின் மீது செயல்படுகிறது, கொழுப்பை செரிக்கும், ஸ்டார்ச்சை மால்டோஸாக உடைக்கிறது. ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷனு. கடைசி கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் 3 chambered heart? டைகர், ராட், ஃப்ராக், ஃபிஷ். தமிழில் பாருங்கள், இதயத்தின் 3 அறைகளை கொண்ட உயிரினம் தவளை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக். இதோட இந்த 20 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.